அனைவருக்கும் வணக்கம். நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் அது கருத்தாக பொறுப்பாக செலவு பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு மனநிறைவாக இருக்கும். மேலும் நம்ம சம்பாரித்த பணம் இன்னொரு செல்வத்தை நமக்கு தேடி கொடுக்கணும். அந்த வகையில் ஒரு சக்தி நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த பணம் வச்சிருக்கிற இடம் அந்தளவுக்கு அமைப்பு வாய்ந்ததாக இருக்கணும். இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அதிர்ஷ்டமான ஒரு இடமா அந்த பர்ஸையும் ஹேண்ட்பேக், அதாவது பெண்களுக்கு வச்சிருக்கக்கூடிய ஹேண்ட்பேக் வந்து இந்த அளவுக்கு வல்லமை பெற்றதாக மாற்றுவதற்கு என்ன செய்யணும்? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி ஒரு 4 விதமான பொருள் நீங்கள் உங்கள் ஹேண்ட்பேக்லேயோ இல்லை பணம் வச்சுருக்கிற பர்ஸ்லையோ நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வச்சுருக்கிற பணம் மென்மேலும் பெருகும். அந்த பணம் இன்னொரு செல்வத்தை கொண்டு வரும். வீண் செலவு செய்வதையும், அதாவது அறியாமல் தேவையில்லாமல் பணத்தை இழக்கிறதையும் இது தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம கடுமையாக உழைக்கிறோம், அதிகமாக பணம் சம்பாதிக்கிறோம். இந்த பணம் எல்லாம் சரியான ஒரு செலவாக நம்ம செய்யணும். மேலும் இந்த செலவு மேலும் ஒரு செல்வத்தை நமக்கு தருவது போல் அமைய வேண்டும். இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த பணம் இருக்கிற இடம் லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும். லக்ஷ்மி ஒரு இடத்துல வாசம் செய்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல விரயமான செலவு ஏற்படாது, ஏமாற்றம் ஏற்படாது, வீண் செலவு ஏற்படாது. ஸோ இது எல்லாமே தடுக்கப்படும். லக்ஷ்மி வந்து கடவுள், அவங்க வந்து சுத்தத்தை அதிகமாக விரும்புவாங்க, வாசனையான ஒரு விஷயத்தை அதிகமாக விரும்புவாங்க. மேலும் தூய்மையை, அதாவது தூய்மைன்றது வந்து சுத்தம் மட்டும் இல்லைங்க, மன தூய்மை, உள்ள தூய்மைன்னுவாங்க, அதுவும் தூய்மை தான். ஸோ அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு பர்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நீட்டாக இருக்கணும். கிழிஞ்சிருந்தோ இல்லை அழுக்கு படிஞ்சோ துர்நாற்றம் வீசாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்து பர்ஸை வந்து பொறுத்த வரைக்கும் குப்பை குளம் அதிகம் இருக்கக்கூடாது. அதாவது தேவையில்லாத பொருள், தேவையான பொருள் எழுதுன்னு பார்த்து உடனுக்குடன் நீங்கள் என்ன பண்ணணும், அதை க்ளீன் பண்ணிகிட்டே வரணும். சுத்தமாக வச்சுருக்கணும். தேவையில்லாத பொருளை நீங்கள் அகற்றிடணும். பர்ஸில் வந்து சில பொருட்கள் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பர்ஸில் வைக்கக்கூடிய பணத்தை மென்மேலும் அதிகரிக்க உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனதை வந்து வீண் செலவு செய்யாமல் இது தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்க்கலாம். முதல் பொருள் பச்சை கற்பூரம், கிராம்பு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வசியத்தன்மை ரொம்ப அதிகம். பச்சை கற்பூரம் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தது, கிராம்பும் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இது ரெண்டுத்தையும் உங்கள் பர்ஸில் வச்சிங்க அப்படின்னா செல்வத்தை நன்கு ஈர்த்து கொடுக்கும். இந்த ரெண்டு பொருளுக்குமே வசித்தன்மை ரொம்ப அதிகம். அதனால் நீங்கள் தேவையில்லாமல் செலவு செய்கிறத உங்கள் மனதை கட்டுப்படுத்தும். அதாவது உங்கள் மனசை வசியம் பண்ணி வச்சுருக்கும். செலவு செய்யாமல் உங்கள் மனசை வசியப்படுத்தி வச்சுருக்கும். இது ரெண்டு பொருளையும் உங்கள் இஷ்ட தெய்வம் இல்லைனா உங்கள் குலதெய்வம் நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு, நான் சம்பாதிக்கும் பணம் நல்ல முறையில் செலவு செய்ய வேண்டும், அந்த செலவு மீண்டும் எனக்கு ஒரு செல்வத்தை தர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளில் உங்கள் பர்ஸில் வைக்கணும். மிகவும் வாசனை தன்மையை கொண்ட ஸ்டார் அஸ்வினி அப்படின்னு சொல்லக்கூடியவும் அல்லது அன்னாச்சி பூன்னு சொல்லக்கூடிய இந்த பொருளையும் நாம் பர்ஸில் வைக்கலாம். இதை நம்ம பர்ஸில் வச்சாலும் பணத்தை அதிகமாக ஈர்த்து கொடுக்கும். இதனுடைய ஸ்பெஷல் அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவையான விஷயத்தை இன்னும் அதிகரிக்கும், நம்மளுக்கு தேவையில்லாத விஷயத்தை வராமல் தடுக்கும். இதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு பெரும்பாலும் பர்ஸில் என்ன தேவை அதிகமாக இருக்கும், பணம் அதிகமாக தேவை. பர்ஸில், அதாவது மணி பர்ஸ், அது லேடிஸ் பர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஜென்ஸ் பர்ஸாக இருந்தாலும் சரி, அதில் எது தேவையில்லாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் தேவையில்லாமல் விரயமாவது அதுக்கு பிடிக்காது. ஸோ அதை இது தடுக்கும் அப்படின்றாங்க. ஒரு செலவு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு செல்வமாக தான் இருக்க வேண்டும். இப்போ பணம் வந்து நகை எடுக்கிறீங்க, ஒரு செல்வம். ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க, அது புது ட்ரெஸ் நல்லா நம்மளுக்கு கிடைக்குது, ரொம்ப நாளைக்கு உழைச்சிச்சின்னு வச்சிங்களேன், நீங்கள் பண்ண செலவு திருப்தியாக இருக்கும். வாங்கின ஒரு வாரத்தில் இல்லை ஒரு மாதத்தில் கிழிஞ்சிச்சுன்னா அது நஷ்டம் இல்லையா? நம்ம செலவு பண்ணுறது ஒரு செல்வமாக நாம் அமையணும். ஸோ தரமான ஒரு செலவாக இருக்கணும் அப்படின்னா இது போல விஷயங்கள், இது போல பொருட்கள் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மரம். அது காட்டு நெல்லிக்காய் இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் வளர்க்கக்கூடிய நெல்லிக்காய் மரமாக இருந்தாலும் சரி, இது வந்து லக்ஷ்மியின் அம்சம் பொருந்தியது. இந்த நெல்லிக்காய் மரத்துடைய தண்டு, அதாவது இலை, குச்சி, இது எதுனா நீங்கள் பயன்படுத்தலாம். இதுவும் மாதுளம் பழம் இருக்கு இல்லையா, அந்த மரத்துடைய குச்சிகள். இந்த குச்சி நீங்கள் என்ன பண்ணணும், லக்ஷ்மி, அதாவது செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த நாள் அன்று நீங்கள் என்ன பண்ணணும்னா லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு, நான் சம்பாதிக்கிற பணம் மென்மேலும் வளர வேண்டும், அது வீண் விரயமாகாமல் தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த நெல்லிக்காய் மரம் குச்சி இல்லை மாதுளம் பழம் குச்சி இது ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் பர்ஸில் வச்சிங்க அப்படின்னா உங்கள் பர்ஸில் இருக்கக்கூடிய பணம் மென்மேலும் வளரும், வீண் விரயமாகாமல் இது தடுக்கும். அடுத்த ஒரு விஷயம் தாமரை. தாமரைப்பூ வந்து லக்ஷ்மி வாசம் செய்யும் ஒரு இடம். நீங்கள் எந்த ஒரு லக்ஷ்மி படம் பார்த்தாலும் தாமரை படம் பார்க்கலாம். தாமரைப்பூ வந்து லக்ஷ்மி வாசம் செய்யும் இடம். ஸோ தாமரைப்பூ வைத்து உங்கள் பர்ஸில் வைங்க அப்படின்னு நான் சொல்லலை. தாமரை வளர்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வேர் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பர்ஸில் வைக்கணும். தாவரத்தில் வேருடைய முக்கிய பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய முக்கிய பணி தாவரத்தை வளர்வதற்கு தேவையான சக்தியை கொடுக்கும்.
சரிங்களா? அதனால் வேறு உங்கள் பர்ஸில் வச்சிங்க அப்படின்னா பணம் அதிகரிக்கவும் பணம் வருவாய் அதிகரிக்கவும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்றாங்க. தாமரைப்பூ வேரில் இருக்க இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யாராவது கடன் பாக்கி தரணும் அப்படின்னா உடனே உங்களுக்கு தந்துடுவாங்க. உங்களுக்கு ஏதாவது பணம் வர வேண்டியது இருக்குது, ஏதோ ஒரு சிக்கலால் அந்த பணம் வராமல் இருந்துச்சு அப்படின்னா அது உங்ககிட்ட வந்து சேரும். அதாவது உங்களுடைய பணம் அது எந்த ஒரு சிக்கலில் இருந்தாலும் அந்த பணத்தை மீட்டெடுத்து கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இந்த தாமரைப்பூ வேருக்கு மகிமை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மத ரீதியாக உங்களுக்கு இஷ்ட தெய்வம், குலதெய்வம் அதுபோல் யாரா இருந்துச்சுன்னா அந்த தெய்வத்துடைய புகைப்படத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு சக்தி அதிகரிக்கும் அப்படின்றாங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் மற்றும் நீங்கள் உங்கள் பர்ஸில் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.